சோழ மன்னன் கரிகால பெருவளத்தான் தன் பட்டத்து யானை மேல் ஏறி உறையூரை வலம் வந்து கொண்டிருந்த போது யானைக்கு மதம் பிடித்து எல்லோரையும் துன்புறுத்த ஆரம்பித்தது. யானையை அடக்க முடியாமல் மன்னனின் படை வீரர்கள் கலங்கி நின்றனர். சிவபெருமான் மீது தீராத பக்தியுள்ள மன்னன் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். சிவபெருமானும் கருணை கூர்ந்து உறையூர் தெருவிலுள்ள ஒரு கோழியை தன் கடை கண்ணால் நோக்க அந்த கோழியும் அசுர பலம் பெற்று பறந்து சென்று யானையின் மத்தகத்தின் மீது அமர்ந்து அதை குத்தி தாக்கியது. கோழியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் யானை மிரண்டு ஓடி ஒரு வில்வ மரத்தடியின் கீழ் நின்றது. கோழியும் அங்கு வந்து அமர்ந்தது. கோழியின் வீர செயலை கண்ட மன்னன் உறையூர் தளத்தின் மகிமையை உணர்ந்து தான் வணங்கும் சிவபெருமானுக்கு இந்த தளத்தில் ஆலயம் ஒன்று எழுப்பினான். இந்த தளமும் கோழியூர் என்ற பெயரில் சிறப்போடு விளங்கியது. இந்த தள வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் மூலவர் கருவறை வெளிச்சுவற்றில் வலதுபுறம் யானையின் மதத்தை கோழி அடுக்கும் புடைச்சிற்பம் ஒன்றை காண இயலும்.